வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத். நாங்கள் விதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரிடமும் சிறுநீரக நோயாளிகளுக்கான யோகாசனங்கள் பற்றி பேசப் போகிறேன். குறிக்கோள்: சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் இன்று நான் யோகாசனங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த யோகாசனங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம், அதிகரிக்கும் கிரெட்டினின், அதிகரிக்கும் யூரியா மற்றும் அதிகரிக்கும் பொட்டாசியம் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தலாம். அப்படி என்றால் வீடியோவை தாமதமில்லாமல் தொடங்கலாம். எல்லாருக்கும் தெரியும், மேலும் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன், சிறுநீரகத்தின் வேலை என்னவென்றால் நம் இரத்தத்தை வடிகட்டுவது, நச்சு பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றுவது, கிரெட்டினின் மற்றும் யூரியாவை சாதாரண நிலையில் வைத்திருப்பது, அதேபோல் பொட்டாசியத்தையும் சாதாரணமாக வைத்திருப்பது. மேலும் சிறுநீரகத்தின் வேலை நம் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது. ஆனால் சிறுநீரக செயல்பாடு ஏதேனும் காரணத்தால் பாதிக்கப்படும் போது பெரும்பாலும் முக்கியமான காரணம் 80 முதல் 90% வரை உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரை மட்டமே. நீண்ட காலமாக நீங்கள் பிபி நோயாளி, சர்க்கரை நோயாளி என்று இருந்தால் மற்றும் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அடுத்தடுத்து சிறுநீரகங்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கின்றன. பிறகு நாம் பார்க்கும் நிலை என்னவென்றால் கிரெட்டினின் அதிகரிக்கிறது, யூரியா அதிகரிக்கிறது, அதேபோல் மற்ற எல்லா அளவுகோல்களும் பாதிக்கப்படுகின்றன. அப்படி என்றால் வாருங்கள் தெரிந்து கொள்வோம், நம்முடைய இரத்த அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி நாம் சிறுநீரக நோயிலிருந்து தப்பிக்கலாம். மேலும் நீங்கள் ஏற்கனவே சிறுநீரக நோயாளி ஆகிவிட்டால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை எப்படி மேம்படுத்தலாம் என்பதையும் பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதல் யோகாசனம் ட்ரீ போஸ் ஆகும். இதில் மன அழுத்தத்தை குறைக்கிறது, கவனை குறைக்கிறது. பொதுவாக மன அழுத்தம் ஏன் வருகிறது என்றால் நோயாளிக்கு வேலை தொடர்பான அதிகமான அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், வேலைப்பளு ஆகியவை காரணமாக அவர்களுக்கு மெதுவாக இரத்த அழுத்தம் உருவாக ஆரம்பிக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே உள்ளது. நாம் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்து உணவு பழக்கங்களை சரியாக வைத்துக் கொள்ளாமல் அதிகமாக பாஸ்போரை உட்கொள்கிறோம். இதனால் எடை அதிகரிக்கிறது, பின்னர் இரத்த அழுத்த நோயாளிகளாக மாறுகிறோம். இரத்த அழுத்தம் காரணமாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் செயல்பாட்டை மேம்படுத்த ட்ரீ போஸ் யோகாசனத்தை செய்து பார்க்கலாம். இந்த யோகாசனம் உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும், கிரெட்டினின் அளவை கட்டுப்படுத்தும். இரண்டாவது ஆசனம் பட்டர்ஃப்ளை போஸ். இந்த யோகாசனத்தையும் செய்து வயிற்று மற்றும் சிறுநீரகத்திற்கு அருகிலுள்ள தசைகள், முதுகு அருகிலுள்ள தசைகளில் அழுத்தம் குறையும். இதனால் சிறுநீரகத்தில் அழுத்தம் குறையும். இது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், பதட்டம் மற்றும் கவனை குறையும், சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்ய உதவும். மேலும் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட வீக்கத்தையும் குறைக்க பட்டர்ஃப்ளை போஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கிரானிக் கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஆசனங்களை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதன் மூலம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம், கிரெட்டினின் மற்றும் யூரியா அளவையும் கட்டுப்படுத்தலாம். மூன்றாவது ஆசனம் கோப்ரா ஆசனம். பல நோயாளிகள் உள்ளனர், அவர்களுக்கு மூச்சு விடுவதில் அதிகமான சிரமம் ஏற்படுகிறது. ஏன் என்று பார்ப்போம். ஏனென்றால் ஆக்சிஜன் சரியாக கிடைக்கவில்லை, இரத்தம் குறைவாக இருப்பதால். அதனால் நீங்கள் கோப்ரா போஸை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதனால் என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய நுரையீரல்களின் திறன் அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் மிகவும் நன்றாகவும் மேம்பட்டும் இருக்கும். மேலும் மூச்சு விடுவதில் அதிக சிரமம் உள்ள நோயாளிகளுக்கும் இதில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. அதனால் நீங்கள் கோப்ரா போஸை கண்டிப்பாக செய்யுங்கள் மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துங்கள். அதே சமயம் நீங்கள் அனுலோம விலோமும் கபாலபாதியும் செய்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். அனுலோம விலோமும் கபாலபாதியும் உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும். பொதுவாக அனைத்து நீண்டகால சிறுநீரக நோயாளிகளுக்கும் ஜீரண பிரச்சனைகள் இருக்கும், அவர்களின் ஜீரணம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஜீரண பிரச்சனைகள் அதிகம் வரும், வாயுவும் அமிலமும் உருவாகும். இவை ஏற்படும் போது இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் என்பது இயல்பான விஷயமே. அனுலோம விலோமும் கபாலபாதி ஆசனத்தையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் சிறுநீரகத்தை மேம்படுத்தலாம், ஜீரணத்தையும் மேம்படுத்தலாம். இதனால் உங்கள் சிறுநீரகம் மேம்படும், மேலும் அது மேலும் பாதிக்கப்படாமல் இருக்கும். இவை சில ஆசனங்கள், சில யோகாசனங்கள். இவற்றை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியும். நான் நம்புகிறேன் அனைத்து குறுநீர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக கிரோனிக் கிட்னி டிசீஸ் உள்ளவர்கள் இவை எல்லா யோகாசனங்களையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
ஏனெனில் இது அவர்களின் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.